அல்லாஹ்வுடைய கிருபையால எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். உட்காருங்க உட்காருங்க. என்ன பாத்துக்கிட்டீங்க ஹஜ்ரத் பாய்? தட்டு எடுத்துட்டு உள்ள போங்க. ஜமால், உன் தங்கச்சி சலீமா நிக்காவ மெக்க அளவு கேட்க முடிவு பண்ணணும். என் தம்பி என் வார்த்தையை தட்ட மாட்டான். அதனாலதான் அவனை கேட்காம இந்த நிச்சயதார்த்தம் நடந்தது. எல்லாம் நல்லபடியா தானே? எல்லாத்துக்கும் அல்லா இருக்கா, எல்லாம் நல்லபடியா நடந்தது. என்ன ஜமால், நல்ல காரியம் நடக்கிறப்ப கல்ல தண்ணி இல்ல முஸ்தபா, எல்லா அண்ணன்களும் தங்கச்சி மேல பாசம் வச்சிருப்பாங்க. ஆனா நான் அவன் மேல உயிரை வச்சிருக்கேன். உண்மையிலேயே என் தம்பி ரொம்ப கொடுத்து வச்சு. அவளை பிரிஞ்சு எப்படி இருக்க போறேன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. வாங்க எல்லாரும் விருந்து சாப்பிட போலாம். வாங்க ஹஜ்ரத் பாய். விநாயகா, இன்னைக்கு எனக்கு நல்ல வழிய காட்டப்பா. காட்டிட்டாரே. உலகநாதா, பொண்ணு பார்த்தாச்சா? பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு. அந்த பொண்ணு உங்களை தான் கட்டிக்கணும் ஒத்த கால நிக்கிறா. அப்படியா? யாரு? ஏன் சொந்தக்கார பொண்ணு வீரம்மா. ஓன் சொந்தக்கார பொண்ணு வீரம்மாவா? விநாயகர் ஓன் சொந்தத்துல எல்லாம் பொண்ணு பார்க்க சொல்லி இருக்க மாட்டாரே. ஏதோ ஏன் சொந்தத்துல யாரோ கோகியோ கோகிலாவோ. அந்த விநாயகர் அப்படி சொன்னாரு. ஆனா இந்த விநாயகர் அப்படி சொல்லலையே. ஆமா, இந்த விநாயகர் உனக்கு எப்படி கிடைச்சாரு? ஏண்டா, நாடக கம்பெனில 400 ரூபாய்க்கு வாடகை எடுத்து வந்து இதை வாங்குவாங்கன்னு வாங்க வச்சில்ல, உன்னை சும்மா விட மாட்டேன். இங்க பாரு, தும்பிக்க வச்ச விநாயகர் இது. தும்பிக்கெல்லாம் ரெவடி விநாயகர். உலகநாதா, பழச மறக்கிறவன் தான் மனுஷன், அவசரப்படாத. பழச எப்படி மறக்க முடியும்? நான் அவ்வளவு வடி வாங்கியிருக்கேனே. சாமி, முதுவ காமி. முதுவ காமிக்கவா? ஏயா வந்திருக்க சாமி. வேணா பையா சாமி. வாடா சாமி. இவன் என்ன பண்ணிருக்கா தெரியுமா? அத கேட்டா அவனை கொன்னே போட்டு முஸ்தபா. அப்படி என்னதான் பண்ணா? வழி தெரியல. செத்து தொலை வேண்டியதானே? நிறுத்துங்க. நானும் பாப்பாவும் 3 நாளா பட்னி. பசிக்காக கோயில் பிரசாதத்தை வாங்கி தின்னதுக்கு இப்படி போட்டு அடிக்கிறீங்களே. ஓ தம்பி பூணூல் போட்டுட்டு ஒரு பொண்ணு பின்னாடி அலையறா, அதை கேட்க வக்கீல்ல என்ன அடிக்க வந்துட்டியா நீ? ரஹீம், ரஹீம், ஏய் பாத்திமா, ரஹீம் இருக்கானா இல்லையா? என்னங்க, என்னாச்சு? என்ன ஆச்சா? ஒரு சின்ன பச்சா என்ன தலைவலி வச்சுட்டாண்டி. ஆத்திரப்படாதீங்க. தலை அது மட்டும் உண்மையா இருந்துச்சு, அவனை இன்னைக்கு தொலைச்சு தலை முழிக்கிடுவேன். என்னங்க? ஐயோ, யாராவது பார்க்க போறா. ரஹீம், மழை வரும் போல தெரியுது. வாட்டுமே அப்படியே கட்டி பிடிச்சுண்டு சினிமால வர மாதிரி டுவேட் பண்ணலாமா? சீ, ஆசை பாரு. இப்படியே மழையில நனைஞ்சு நாத்துக்கு போனேன், அம்மா எனக்கு ஒண்ணு போட்டுருவா. வாங்க போலாம். என் தம்பியை பாத்தியா? பாக்கலீங்களே பாய். அஜீஷ், ரஹீம் வந்தானா? வரலையே. பாய், என் தம்பி வந்தானா? இல்லையாப்பா. மழை வரும் சொன்னேனே, பாத்தீங்களா? கரெக்டா வந்துடுது. சரி வா, இப்படி ஓரமா நிக்கலாம். நல்ல வேலை கோடவுன் இருந்ததுனால தப்பிச்சோம், இல்லனா ஃபுல்லா நனைஞ்சிருப்போம்ல. அவ்வளவுதான், அப்பா என்ன தொலைச்சிருவார். கன்சாமி, இனியா கோடவுன் திறந்திருக்கு. இப்பதான் ஒவ்வொன்றா லாக் பண்ணிட்டு வரு. க்ளோஸ் பண்ண. உள்ள என்ன சத்தம்? ஒண்ணு இல்லையா? யோ, சத்தம் கேக்குது, கதவு தரையா?
பயந்துட்டியா? தப்பு இல்லப்பா, ஆம்பளையா பிறந்த அதெல்லாம் சகஜம். ஆனா கடைசி வரைக்கும் உனக்கு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கணும், அதுவும் என் தங்கச்சியா தான் இருக்கணும். ஓகே, இப்போ இது உங்க அண்ணன் கிட்ட சொல்ல மாட்டேன். இவ்வளவு நான் பாத்துக்கிறேன். படிச்சிருக்க முடியும், ஆனா அடிக்கல. ஊர்ல அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு இழுத்துட்டு வந்தியே, பொறுத்துக்கிட்டேன். ஏன்னா நீ அண்ணன், தம்பி அண்ணன் மேல கை வச்சிட்டான்ற கெட்ட பெயர் வரக்கூடாது பாரு. அதான் மவன இனிமே கைய வச்ச மவுத் ஆக்கிடுவேன். அவன் என்ன வார்த்தை சொன்ன தெரியுமா? என்ன எதிர்த்துட்டாடி? நான் சொல்றத கேளுங்க. உங்க கோபத்தால ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ஹஜ்ஜுக்கு போயிருக்கிற உங்க பாப்பாவுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? வேண்டாங்க. குடும்பமானம் மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் ஒரே ஒரு வரிதான் சொன்னது. உன்னை கொன்னுட்டு நாங்களும் எங்க உயிரை மாற்றுக்கிறோம். கொளுத்திருங்கண்ணா. இவன் நமக்கு வேண்டாண்ணா, இவன் நமக்கு வேண்டாம். என் வளப்புல ஏதோ தப்பு நடந்திருக்கு, அதான் வழி தவறிட்டா. இவன் நமக்கு வேண்டாண்ணா. கொளுத்திருங்கண்ணா, கொளுத்திடுங்கோ. என்னடா அது? கொளுத்திடுறேன், உசுர மாத்திக்கிறேன் பைத்தியக்காரத்தனமா சொல்லிட்டு இருக்கேன். இவளை கொளுத்திட்டா ஊர் சிரிக்காம போயிடுமா? குடும்பம் மானம் மரியாதை கௌரவம் எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்றியே, அதெல்லாம் திரும்பி வந்துருமா? சந்திரலேகா, என்னம்மா அது? பெரியப்பா நான் ஊர்ல இருந்து வந்திருக்கும் போது உன்னை இந்த நிலைமையில பார்க்க முடியாது. இந்த ஊர்ல இனிமே நான் தலை நிமிந்து எப்படி? இவ செஞ்ச தப்புக்கு இது தவிர எனக்கு வேற வழியா தெரியல. என்னப்பா அது பச்சை குழந்தையாட்டமா அழுதுன்னு இருக்கு? சங்கரா, பேசாம நான் சொல்றத கேளு. முதல்ல நீ உன் டிரான்ஸ்பருக்கு ஏற்பாடு பண்ணிக்கோ. அது வரைக்கும் சந்திரலேகா டெல்லியில எங்க ஆத்துல இருக்கட்டும். அதுக்குள்ள எல்லாம் சரியா போயிடும். வாப்பா வா. சந்திரி, சந்திரிமா. मुस्तफा, हे रहीम बेटा, பாப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு பாப்பா. டேய், என்னடா அது ரத்தம்? என்னடா ஆச்சு சொல்றா. டேய் முஸ்தபா, என்னடா ஆச்சு சொல்றா. டேய் சொல்லி தொலைங்கடா. சொல்றதுக்கு என்ன இருக்குங்க? உங்க பையனை ஜமாத்தை விட்டு தள்ளி வைக்கிறத தவிர வேற வழியே இல்லைங்க. அல்லா, மெக்காவுக்கு போயிட்டு வந்தா நல்லது நடக்கும் சொல்லுவாங்க. என்ன மட்டும் இப்படி சோதனை பண்றீங்க? இப்ராஹிம் பாய், இந்த ஊர்ல உங்க மேல எங்களுக்கெல்லாம் ஒரு தனி மரியாதை இருக்கு. ஆனா உங்க பையன் பண்ண காரியம் நம்ம சட்டத்துக்கே புறம்பானது. நம்ம மதத்தை சேர்ந்த ஒரு பையன் வேற மதத்தை சேர்ந்த பொண்ணை நிக்கா பண்றதுல தப்பு இல்ல. ஆனா அவங்கள நம்ம மதத்துக்கு மாத்தி நிக்கா பண்ணிக்கலாம் அப்படின்னு சரியத் சட்டம் சொல்லுது. உங்க பையன் பூணூல போட்டு இந்துவா மாறி இருக்கிறான். மதம் மாறிட்டாலே ஜமாத்துல இருந்து தள்ளி வைக்கிறதான முறை. என்னடா இப்படி பண்ணிட்ட? உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? பாவம் அந்த பொண்ணு சலிமாவுக்கு நாம என்னடா பதில் சொல்ல போறோம்? பெரியவங்க நீங்க இருந்தாலும் ஹஜ்ரத்துங்கிற முறையில சொல்ல வேண்டியது என்னோட கடமை. சீக்கிரமா உங்க முடிவை சொல்லிட்டா நல்லா இருக்கும். நான் என்னத்தையா சொல்ல போறேன்? தள்ளி வச்சிருங்க. என் பிள்ளைய ஜமாத்திலிருந்து தள்ளி வச்சிருங்க.
ரஹீம் பேட்டா சாப்பிடுப்பா. இப்படி சாப்பாடே வேண்டாம்னா என்ன அர்த்தம்? எனக்கு சாப்பாடு வேண்டாம் பாப்பா. டேய், இனிமே நிரந்தரமா உங்களோட சாப்பிடாம உங்களையும் பார்க்காம தானே இருக்க போறேன். ரஹீம், இப்பதான் சாப்பிட்டா மறுபடியும் உங்களோட சாப்பிடணும்னு தோணும். ஜமாத்ல இருந்து தள்ளி வச்சதுக்கு அப்புறம் எப்படி வாப்பா நான் உங்களோட சாப்பிடுறது? ரஹீம், வேண்டாம் வாப்பா, வேண்டாம். ரஹீம். என்ன குப்பை மாதிரி உள்ள தள்ளுற? சந்திரலேகாவோட ட்ரெஸ் எல்லாம் நன்னா மடிச்சு வை. இந்தா இதெல்லாம் நம்மளுது.